நந்தவனபுரோன்ற கிராமத்துல இருக்க காந்தம்மாக்கு வெண்ணிலா ஹாசினின்னு 2 பொண்ணுங்க இருந்தாங்க. காந்தம்மா 2 பொண்ணுங்களையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு, என்ன காந்தம்மா, எப்பயோ காலையில வந்த, இப்ப வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கியே, வீட்டுக்கு போகணும்ன்ற நினைப்பே உனக்கு இல்லையா? என்ன சாயந்தரம் ஆயிடுச்சுல, வீட்டுக்கு கிளம்பலாம்ல? ஐயா அதுக்கு இல்லையா, என் பொண்ணுங்க 2 பேரும் காலேஜ்ல படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் ஐயா. இன்னும் கொஞ்ச நாள்ல கட்டலனா காலேஜ்க்கு வரவே அனுமதிக்க மாட்டாங்களாம். அதான் அதிக நேரம் உழைச்சா காசு கொஞ்சம் கூடுதலா வரும் தான் ஏன் உழைக்கிறேன் அப்படின்னு காந்தம்மா அவங்க கஷ்டத்தை அவங்க எஜமான் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. காந்தம்மா கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவரு இப்படி சொன்னாரு. காந்தம்மா, எதுக்கு நீ இந்த வயசுல இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? சொல்லு, உன் பொண்ணுங்களை படிக்கிறத நிப்பாட்டிட்ட, பேசாம நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்புறத பாரு. இப்ப பொண்ணுங்களுக்கு எல்லாம் எதுக்கு படிப்பு? படிப்பு ரொம்ப அவசியமா என்ன? கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலைய பாரு, உனக்கும் பாரம் குறையும். ஐயா இல்ல ஐயா, பொண்ணுங்க கண்டிப்பா படிக்கணும். கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல வேலைக்கு போனாங்கன்னா கை நிறைய சம்பாதிப்பாங்க. அப்புறம் நல்ல மாப்பிள்ளை அவங்க சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி கிடைப்பாங்கல்ல. அங்க போற இடத்துலயும் அவங்க கௌரவமா இருப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோ எந்த டௌரியும் கேட்க மாட்டாங்கல்லயா. காந்தம்மா, நீ ரொம்ப தப்பா யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் உனக்கு புரிய போறதில்ல. இந்தா, இன்னைக்கு வேலை செஞ்சதுக்கு கூலி. காந்தம்மா அந்த காசை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. வீட்டுல வெண்ணிலாவும் ஹாசினியும் இருந்தாங்க. அம்மா, என்னம்மா இவ்வளோ லேட்டா வீட்டுக்கு வர? ரொம்ப பசியோட இருக்கோம்மா, சீக்கிரமா ஏதாவது சமைச்சு கொடு. அப்படி 2 பேரும் அம்மா இப்பதானே வேலைக்கு போயிட்டு வராங்கன்றது கூட யோசிக்காம அவங்கள திட்டிட்டு இருந்தாங்க. அப்ப காந்தம்மா அவங்க 2 பேர்கிட்டயும் இப்படி சொன்னாங்க. சாரிம்மா, இதோ இப்பவே அம்மா சமைச்சிடுறேன். அப்படி கிச்சனுக்குள்ள போய் சீக்கிரமா அவங்களுக்கு சமைச்சு போட்டாங்க காந்தம்மா. அம்மா, என்னம்மா எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி சமைக்கிற, போர் அடிக்குதுமா அப்படி திட்டிக்கிட்டே சாப்பிட்டாங்க 2 பேரும். காந்தம்மாவை தினமும் 2 பேரும் திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அக்கா தங்கச்சிங்களுக்கு அவங்க அம்மா படுற கஷ்டம் புரியல. ஒரு நாளைக்கு காந்தம்மாக்கு லைட்டா நெஞ்சு வலி வரவும் உடனே யார்கிட்டயும் சொல்லாம காந்தம்மா போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணாங்க. டாக்டர் ஐயா, என்னன்னே தெரியல, காலையில இருந்து நெஞ்சு வலி எடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு காந்தம்மா சொன்னதும் டாக்டர் உடனே காந்தம்மாவை செக் பண்ணி இப்படி சொன்னாரு. காந்தம்மா, உங்களோட ஹார்ட்ல சின்னதா ஒரு பிரச்சனை இருக்கு. இப்பவே சர்ஜரி பண்ணிட்டா பரவாயில்ல, இல்லனா அது உங்க உயிருக்கே ஆபத்தா போய் முடிஞ்சிருமா. ஐயோ, ஹார்ட் சர்ஜரியா? ஐயா, அதுக்கு காசு அதிகமா ஆகும்ல? ஆமா காந்தம்மா, இத சீக்கிரமா பண்ணும், தள்ளி போடவே கூடாது அப்படின்னு சொன்னாரு டாக்டர். அப்ப காந்தம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இப்படி சொன்னாங்க. டாக்டர் ஐயா, நான் தான் இவ்வளோ நாள் நல்லா வாழ்ந்துட்டேன்னு, என் வாழ்க்கையில நிறைய பார்த்துட்டேன். எனக்கு இருக்க கவலை எல்லாம் என் பொண்ணுங்களோட படிப்பு தான். என் ஹார்ட் சர்ஜரிக்கு செலவாகிற காசை அவங்கள படிக்க வைக்கிறதுக்காக நான் பயன்படுத்துவேன் ஐயா. அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லிட்டு காந்தம்மா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நடந்த எந்த விஷயத்தையும் அவங்க பொண்ணுங்க கிட்ட சொல்லல காந்தம்மா. கொஞ்ச நாட்கள் கழிச்சு படிப்பு முடிஞ்சோன்னு வெண்ணிலாக்கும் ஹாசினிக்கும் பெரிய இடத்துல வேலை கிடைச்சது. சந்தோஷப்பட்ட காந்தம்மா 2 பொண்ணுங்களுக்கும் உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க படிப்புக்கும் சம்பாத்தியத்துக்கும் ஏத்த மாதிரி சம்பந்தங்களை பார்த்தாங்க. காந்தம்மா அவங்க வீடை வித்து 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பெரிய பொண்ணு வெண்ணிலா வீட்டுல 2 நாள் தங்கலான்னு போனாங்க காந்தம்மா. அவங்கள பார்த்த வெண்ணிலா, அம்மா எப்படி இருக்கம்மா? நான் நல்லா இருக்கேன் வெண்ணிலா. ஆமா, நீ எப்படி இருக்க? அதெல்லாம் நான் நல்லாதாம்மா இருக்கேன். என்னம்மா சடனா என்ன பார்க்க வந்திருக்க? ஒன்னும் இல்லம்மா, உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் வந்தேன். ஓ அப்படியாம்மா, சரிம்மா, திரும்ப எப்ப வீட்டுக்கு போற அப்படின்னு வெண்ணிலா வந்த உடனே எப்ப போறீங்கன்னு கேள்வி கேட்டோன்னே காந்தம்மாக்கு ரொம்பவும் கவலையா இருந்தது. அவங்க வெண்ணிலா கிட்ட தடுமாறி இப்படி சொன்னாங்க. அது நாளைக்கே போயிடுவேம்மா. சரிம்மா, எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். எதுவும் நினச்சிக்கலன்னா சாயந்தரம் நான் வரத்துக்குள்ள சமையல் எல்லாம் செஞ்சிடுறியா அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா பெட்ரூம்குள்ள போனோன்னா அவ பேசிட்டு இருந்ததை கேட்ட வெண்ணிலாவோட கணவர் அரவிந்த், என்ன வெண்ணிலா, உங்க அம்மா உன்னை பார்க்க வந்திருக்காங்க, வந்தோடனே வா, எப்ப போவீங்கன்னு கேப்ப. கொஞ்ச நாள் அவங்க இங்க இருக்கட்டுமே, வந்தோடனே எல்லா வேலையும் அவங்கள பண்ண சொல்ற. என்ன இது? என்னங்க இதுல என்னங்க இருக்கு? என் தங்கச்சி கூட தான் இருக்கா. அம்மா போய் அவ வீட்டுல தங்கலாம்ல, சும்மா எதுக்கு இங்க வரணும்?
என்ன வெண்ணிலா இப்படி எல்லாம் பேசுற? அவங்க எதுக்காவது வந்திருக்காங்களா என்ன? உன்னை ஆசையா பார்க்க வந்திருக்காங்க. என்னங்க, அவங்க என்ன பார்க்க வந்திருக்கதெல்லாம் வெறும் சாக்குதான். அதான் வயசாயிடுச்சுல, நம்ம வீட்லயே டாரா போட்டு சாப்பிடதான் அங்க வந்திருக்காங்க அப்படின்னு வெண்ணிலா அவ கணவர்கிட்ட சொல்லிட்டு இருந்ததா காந்தம்மா கேட்டாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு அவங்களோட வீட்டுக்கே திரும்ப போனாங்க. நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு திடீர்னு ஹாசினி காந்தம்மா வீட்டுக்கு வந்தா. ஹாசினிய பார்த்ததோ காந்தம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அம்மா, எப்படிமா இருக்க அப்படின்னு ஹாசினி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சா. அப்ப காந்தம்மா ரொம்ப சந்தோஷமா ஹாசினி கிட்ட, நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படிமா இருக்க அப்படி காந்தம்மா ரொம்ப சந்தோஷமா ஹாசினிய நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, இன்னும் எவ்வளவு நாளைக்குமா தனியா இருப்பீங்க? என் கூட வந்து இருங்கம்மா அப்படின்னு ஹாசினி சொன்னதும் காந்தம்மா, இல்லம்மா ஹாசினி, நான் யார் வீட்டுக்கும் வரல, இங்கேயே சந்தோஷமா இருக்கேம்மா. அம்மா, எப்படிம்மா நீங்க தனியா இருப்பீங்க? எப்படி இருப்பீங்க சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன், என் கூட வாமா அப்படின்னு ஹாசினி அவங்க அம்மாவை சந்தோஷமா அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. காந்தம்மாவும் சந்தோஷமா போனாங்க. காந்தம்மாவை பார்த்த ஹாசினியோட கணவர் பாலு ராத்திரி காந்தம்மா தூங்கினதுக்கு அப்புறமா ஹாசினி கிட்ட இப்படி பேசிட்டு இருந்தாரு. என்ன ஹாசினி, எப்பயும் உங்க அம்மாவை வீட்டுக்கு கூப்பிடுன்னு சொன்னா என்கிட்ட அப்படி கத்துவ, சண்டை போடுவ. இன்னைக்கு என்னடானா நீயே உங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு ஹாசினியோட கணவர் பாலு என்ன சடனா அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கான்னு கேட்கவோ, அதுக்கு ஹாசினி சிரிச்சுக்கிட்டே அவர்கிட்ட, என்னங்க நீங்க சம்பாதிக்கிறீங்க, ஆனா சேர்த்து வைக்க முடியலையேங்க. இங்க வேலை செய்யறவங்களுக்கு காசு கொடுக்கறது எவ்வளவு செலவாகுது தெரியுமா? அவங்களுக்கு ஒரு வருஷம் கொடுக்கற காசுல நம்ம காரே வாங்கலாங்க. இதுவே அம்மான்னு வச்சுக்கோங்க, 3 வேளை சாப்பாடு போட்டா போதும், அவங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்கங்க. அப்பனா நீ உன் அம்மாவை வெறும் வேலை செய்யறவங்களதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கியா? ஆமாங்க, அதான் விஷயமே. ஹாசினியும் பாலும் பேசிக்கிட்டு இருந்ததை காந்தம்மா தூங்காம கேட்டுட்டு இருந்தாங்க. அதை கேட்டோன்னே அவங்க மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. யார்கிட்டயும் சொல்லாம ராத்திரியோட ராத்திரியா கிளம்பி அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. இனிமே பொண்ணுங்க வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு நினைச்சாங்க அவங்க. ஹாசினியும் வெண்ணிலாவும் எவ்வளோதான் சம்பாரிச்சாலும் அதுல ஒரு சின்ன ஹேண்ட் கர்ச்சீஃப் கூட அவங்க அம்மாவுக்கு வாங்கி தரல. அவங்க அவங்கள கேர் பண்ணவே இல்லை. காந்தம்மா திடீர்னு ஒரு நாள் மயக்கம் போட்டு நெஞ்சு வலியில கீழே விழுந்தாங்க. பக்கத்துல இருக்கவங்க அவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. உங்க அம்மாக்கு ஹார்ட் ஆபரேஷன் இமீடியட்டா பண்ணணுமா அப்படின்னு டாக்டர் ஹாசினிக்கும் வெண்ணிலாக்கும் சொன்னாரு. ஐயோ, ஹார்ட் ஆப்ரேஷனா? அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும் டாக்டர். இவ்வளோ நாள் அவங்க நல்லா தானே இருந்தாங்க, இனிமேல் அவங்க இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? ஆமாம் டாக்டர், என் அக்கா சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். இந்த வயசில் எதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ காசு செலவு பண்ணி ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணணும்? அப்படி அவங்க 2 பேரும் பேசுகிறத கேட்ட டாக்டருக்கு அவங்க மேலே பயங்கரமான கோவம் வந்தது. ஸ்டாப் இட், உங்க அம்மா உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி டாக்டர் வெண்ணிலா கிட்டேயும் ஹாசினி கிட்டேயும் அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்ற எல்லா கதையையும் சொன்னாரு. இதுக்கு முன்னாடி காந்தம்மா இங்க வந்ததும் அவர்கிட்ட சர்ஜரி பத்தி பேசினதும் பொண்ணுங்க தான் முக்கியம் சொன்னதும் எல்லாத்தையும் சொன்னாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை ஆளாக்கி விட்டுருக்காங்க, அவங்கள திரும்பி கூட பாக்கல. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க உங்க அம்மாக்காக? நீங்களா அவங்க எவ்வளவு கிரேட் தெரியுமா? டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமா வெண்ணிலாக்கோ ஹாசினிக்கோ அவங்க தப்பு என்னன்றது புரிஞ்சுது. அவங்க அம்மா அவங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு காந்தம்மாக்கு அவங்க நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணாங்க. அன்னிலேருந்து அம்மாவை தாங்கினாங்க 2 பேரும். ஒரு நாளைக்கு அக்கா வெண்ணிலா காய்கறிகளை எடுத்துக்கிட்டு தள்ள வண்டியில வித்துக்கிட்டு இருந்தா. வெங்காயம் அம்மா, வெங்காயம், நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறி இருக்கு, வெங்காயம் இருக்கு அப்படி கத்தி கத்தி வித்துக்கிட்டு இருந்தா வெண்ணிலா. அங்க இருக்க எல்லாரும் காய்கறிக்காக வர்றாங்களோ இல்லையோ, வெண்ணிலாக்காக கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா அவளோட குணம் எல்லாருக்குமே பிடிக்கும். வெண்ணிலாக்காகவே வந்து அவகிட்ட காய்கறி வாங்குவாங்க அங்க இருக்க பெண்கள். அம்மா வாங்கம்மா, நல்லா ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் வந்திருக்கு, தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்ததுமா, இது வாங்கி சமைச்சிங்கன்னா எல்லாரும் கிடுகிடுன்னு சாப்பிட்டுருவாங்க. பூசணிக்காய் கூட இருக்குமா, பூசணிக்காய் கூட்டு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுல இருக்கிறவங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க. அப்படி எல்லாரோடையும் சிரிச்சு பேசி அவகிட்ட இருக்க காய்கறிகளை வித்துக்கிட்டு இருந்தா வெண்ணிலா. காசெல்லாம் கிடைச்சு எல்லா காய்கறியும் வித்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கு போய் சேருவா வெண்ணிலா. வீட்டுல தங்கச்சி ஹாசினி படிச்சுக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு பண்ற வியாபாரத்துல கிடைக்கிற காசுல தங்கச்சி ஹாசினிக்கு ஏதாவது வாங்கிட்டு வருது வெண்ணிலாவோட வழக்கம். எப்பயும் ஏதாவது வாங்கிட்டு வருவா. ஹாசினி, உனக்காக சுட சுடன்னு பக்கோடா வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு ஹாசினி
அப்படி வாங்கிட்டு வந்த பக்கோடாவை ஹாசினி கிட்ட கொடுத்தா வெண்ணிலா. ஹாசினியும் அக்கா வாங்கிட்டு வந்ததை சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டா. அதுக்கப்புறம் ஹாசினிக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்றதுக்காக கிச்சனுக்குள்ள போனா. அப்பப்போ வெண்ணிலா டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஹாசினிக்கு ஏதாவது அட்வைஸ் பண்றது, ஏதாவது விஷயங்களை சொல்றதுன்னுட்டு இருப்பா. ஹாசினி, நம்ம பெண்கள் நம்ம தான் பார்த்து ஜாக்கிரதையா எல்லா இடத்துலையும் நடந்துக்கணும். எதுக்கும் பயப்படாம சந்தர்ப்பத்தை பார்த்து சூழ்நிலையை பார்த்து நடந்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அப்படின்னு வெண்ணிலா என்ன சொன்னாலும் ஹாசினியும் அதை வேத வாக்கா நினைப்பா. அக்கா சொல்றது தான் நமக்கு நல்லதுன்னுட்டு நம்புவா ஹாசினி. இப்படி தினமும் காலையில சமைச்சிட்டு ஹாசினிக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு காய்கறி வியாபாரம் பார்க்க போவா வெண்ணிலா. அதே மாதிரி தினமும் வெண்ணிலா அவ விற்கிறதுக்கு முன்னாடி காய்கறியில கொஞ்சம் காய்கறியை எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போய் பண்டிதர்கிட்ட கொடுப்பா. பண்டிதரே, இந்தாங்க காய்கறி எடுத்துக்கோங்க. அப்படி காய்கறியை கொடுத்தா வெண்ணிலா. பண்டிதர் சிரிச்சுக்கிட்டே, ஆமாடி வெண்ணிலா, தினமும் தவறாம கோவிலுக்குன்னு காய்கறிகளை கொடுத்துற. இத வெளியே கொடுத்தா உனக்கு காசாது கிடைக்கும்ல. பண்டிதரே, ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு கொடுத்துருந்தா நான் எதுவா இருந்தாலும் ஆரம்பிப்பேன். கோவிலுக்கு கொடுக்கறதுல என்ன இருக்கு? அதை நீங்க அன்னதானத்துக்கு பயன்படுத்துவீங்க, நல்லது தானே? பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? 4 கொடுக்கறதுல ஒன்னும் ஆகிட மாட்டேன். அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா அங்கிருந்து போயிட்டா. பண்டிதர் வெண்ணிலாவை ஆசீர்வாதம் பண்ணாரு. ஆனா அதுக்குள்ள ஆன்லைன் ஆப் ஒன்று வந்தது. அந்த ஆப் மூலயமா வீட்டுக்கே வந்து காய்கறி டெலிவரி பண்ற ஆப்ஷன்ஸ் வந்தது. எல்லாரும் ஆன்லைன்லயே காய்கறி ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது தெரியாம இருந்தா வெண்ணிலா அவ பாட்டுக்கு வழக்கம் போல தள்ளு வண்டியில காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா. வெண்டைக்காய் அம்மா வெண்டைக்காய், தக்காளி அம்மா தக்காளி, வெங்காயம் அம்மா வெங்காயம் அப்படின்னுட்டு தள்ளுவண்டியில கத்திக்கிட்டே வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா வெண்ணிலா. ஆனா அவ கத்துறத கேட்டு ஒருத்தர் கூட வெளியே வரல. அது தெரியாம என்ன காரணம்னு தெரியாம வெண்ணிலா குழம்பி போனா. அவ பாட்டுக்கு தள்ளுவண்டியில தள்ளிக்கிட்டே போயிட்டு இருந்தா. அன்னைக்கு நாள் ஃபுல்லா திரிஞ்சதுல கால் வலிச்சுது. கடைசியா விநாயகர் கோயிலுக்கு வந்து உட்காந்தா. பண்டிதர் வெண்ணிலாவை பார்த்தாரு. ஏதோ மௌனமா மனசு சரியில்லாம உட்காந்துட்டு இருந்ததை கவனிச்சாரு. கொஞ்சம் காய்கறிகளை எடுத்து பண்டிதர் கிட்ட கொடுத்தா வெண்ணிலா. என்னம்மா மறுபடியும் காய்கறி கொடுக்கற? ஆமா, உன் முகம் என்ன வாடி போயிருக்கு? ஒன்னும் இல்ல பண்டிதர் ஐயா, ஒன்னும் இல்ல சுவாமி. அப்படி சொல்லிட்டு காய்கறிய பண்டிதர் கிட்ட கொடுத்துட்டு கோவில்ல இருந்த ஒரு இடத்துல உட்காந்தா வெண்ணிலா. வெண்ணிலா சோகமா இருக்கிறத பார்த்த பண்டிதர் அவகிட்ட போனாரு. என்னம்மா வெண்ணிலா, ஏன் இப்படி சோகமா இருக்க? என்னம்மா நடந்துச்சு, சொல்லுமா அப்படின்னு பண்டிதர் கேட்டதோ நடந்த விஷயத்த ரொம்ப கவலையோட சொன்னா வெண்ணிலா. அம்மாடி வெண்ணிலா, கவலைப்படாதம்மா. உனக்கு ரொம்ப நல்ல மனசு. உன்ன மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்கள அந்த கடவுள் கைவிட மாட்டாரு. கண்டிப்பா உனக்கு ஏதாவது வழிய காட்டுவாருமா. இல்ல பண்டிதரே, அதான் இப்ப பெரிய நஷ்டமே வந்துருச்சு எனக்கு. அம்மாடி வெண்ணிலா, கடவுள் ஒரு கதவை மூடுனா இன்னொன்னு கதவை கண்டிப்பா திறப்பாரு. அந்த விநாயகர் உனக்கு கண்டிப்பா நல்ல வழிய காட்டுவாரு. அவரை நல்லா கும்பிட்டுக்கோ. பண்டிதர் அப்படி ஆறுதல் சொன்னாரு. வெண்ணிலா அதுக்கப்புறம் வெறும் கையோட வீட்டுக்கு போனா. அதுக்கப்புறமா ஹாசினி வெண்ணிலாவை கவனிச்சா. சோகமா இருக்க வெண்ணிலாவை கவனிச்ச ஹாசினி என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னுட்டு அக்கா கிட்ட கேட்டா. என்ன ஆச்சுக்கா, ஏன் இப்படி இருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா. ஆமா, எனக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் எங்க? இன்னைக்கு எதுவும் வாங்கலம்மா. அப்படி சொல்லிட்டு ரொம்ப மௌனமா தலையை தொங்க போட்டுக்கிட்டே ரூம்குள்ள போனா வெண்ணிலா. என்ன ஆச்சுன்னு தெரியாம ஹாசினி பதறி போனா, குழம்பி போனா. கேட்டுக்கிட்டே இருந்தா வெண்ணிலாவை. அப்பா, என்ன ஹாசினி இப்போ உனக்கு வேணும்? நான் உயிரோட தானே இருக்கேன், ஒன்றும் இறந்து போலையே. ஏதாவது நொய் நொயின்னு கேட்டுக்கிட்டே இருக்க, வீட்டுக்கே வர பிடிக்கல தெரியுமா? அப்படி ஹாசினியை நல்லா கத்துனா வெண்ணிலா. கோவம் தாங்க முடியாம அங்கிருந்து போயிட்டா. ஹாசினி அக்கா ஏன் நம்மளை கத்துறான்னு தெரியாம ரொம்பவும் கவலைப்பட்டா. அவ ரொம்ப குழம்பி போயிருந்தும் இருந்தா. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து வெளியே போனா வெண்ணிலா. கொஞ்ச நேரம் வெளியே போய் நடந்ததுக்கு அப்புறமா திரும்ப நம்ம வீட்டுக்கு போகலாமேன்னுட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டுக்கு போனா வெண்ணிலா. வீட்டுக்கு போனா வீட்டில் ஹாசினி எங்கேயுமே இல்லை. வெண்ணிலா தேடுன்னு தேடினா. ஹாசினி, ஹாசினி, ஹாசினி அப்படி வீடு முழுக்க தேடுனா வெண்ணிலா. ஆனா ஹாசினி எங்கேயுமே இல்லை. பயந்து போனாவ. ஹாசினி, ஹாசினி அப்படி வீடு முழுக்க தேடியும் அவ காணல. தெருலெல்லாம் தேடி பார்த்தா, ஆனா ஹாசினி இல்லை. உடனே வெண்ணிலா கிளம்பி கோவிலுக்கு போனா. அங்க பிள்ளையார் கோயில்ல பண்டிதரும் ஹாசினியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வெண்ணிலாக்கு ஹாசினிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் மூச்சே வந்தது. உடனே ஹாசினி கிட்ட போய் ஓடி போய் கட்டி பிடிச்சா. ஓன்னு அழவும் செஞ்சா வெண்ணிலா. ஹாசினி, இப்படி சொல்லாம கொல்லாம வெளியே வந்துட்டா எப்படி? வெளியே போறதுக்கு முன்னாடி சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்ல. அக்கா,
எனக்கும் ரொம்ப பயமா இருந்ததுக்கா. உன்கிட்ட என்னன்னு கேட்டு நான் தொந்தரவு பண்ணேன். நீ தான் என்னை கத்திட்டு வீட்டை விட்டே வெளியே போயிட்ட. எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? ஆனால் உனக்கு ஏதாவது நடந்துடக்கூடாதுல. நீ எதுவாக இருந்தாலும் விநாயகர் கிட்ட சொல்லுவேன்னு தெரியும். இங்கே வந்ததுக்கப்புறம் பண்டிதர் எல்லாம் சொன்னார். ஹாசினி அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் தெரியாமல் நம்ம தங்கச்சியை திட்டோமேன்னு வெண்ணிலாவும் கவலைப்பட்டா. அக்கா ஏன்க்கா கவலைப்படுற? இப்போ விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. எல்லாம் பிளாஸ்டிக் பொம்மை இந்த பொம்மைன்னு வாங்குறாங்க. நம்ம அழகாக மண்ணால் செஞ்ச பிள்ளையாரை செஞ்சு விற்கலாம்க்கா. டக்க டக்கான்னு எல்லாம் வித்துரும் பாரு. நான் சொல்கிறத கேளுக்கா அப்படின்னு கிடுகிடுன்னு சொன்னா ஹாசினி. வெண்ணிலா யோசிச்சுக்கிட்டே இருந்தா. என்னக்கா யோசிச்சுக்கிட்டே இருக்கா? பொம்மையை விற்கலாம்க்கா. நம்ம இந்த வியாபாரம் பண்ணால் நல்லா இருக்கும். நான் சொல்கிறத கேளு. அப்படி பண்டிதர் கொடுத்த ஐடியா அப்புறம் ஹாசினி கண்டுபிடிச்ச ஐடியா எல்லாத்தையும் விவரமாக சொன்னா வெண்ணிலா கிட்ட ஹாசினி. அப்போ பண்டிதர் அவங்க 2 பேர்கிட்டையும், ஆமாடி, எதுக்கும் கவலைப்படாம தைரியமா உங்க தொழில இறங்குங்க. நீங்க முன்னேறதுக்கான காலத்தை விநாயகர் காட்டுறாருன்னு நம்புங்க. செய்யுங்கம்மா தைரியமா. அப்படி பண்டிதர் ஹாசினிக்கும் வெண்ணிலாக்கும் தைரியம் கொடுத்தாரு. அவரோட அட்வைஸை எடுத்துக்கிட்டு அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு தைரியமாக மண் பொம்மையை செய்ய ஆரம்பித்தாங்க அக்காவும் தங்கச்சியும். ரொம்ப அழகான விநாயகர் மண் பொம்மைகளை 2 பேரும் தயார் பண்ணாங்க. அந்த பொம்மைகள் பார்க்கவே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி அழகாக இருந்தது. செஞ்ச பொம்மை எல்லாத்தையும் தள்ளுவண்டியில் வச்சுக்கிட்டு விற்க போனா வெண்ணிலா. இதுக்கு முன்னாடி சாமியை நல்லா கும்பிட்டுக்கிட்டா வெண்ணிலா. வாங்குறீங்களாமா விநாயகர் பொம்மை? அழகான மண் விநாயகர், குட்டி குட்டி விநாயகர், அழகான விநாயகர். வெண்ணிலா காய்கறி வியாபாரம் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதிசயமாக அவள் விநாயகர் பொம்மை விற்கிறத பார்க்கவே எல்லாரும் அவகிட்ட வந்து பொம்மையை பார்க்க ஆரம்பித்தாங்க. பார்த்தா பொம்மைகள் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பொம்மையை வீட்டுக்கு வாங்கிட்டு போய் அழகாக பெயிண்ட் அடித்து டெக்கரேஷன் எல்லாம் பண்ணாங்க ஜனங்க எல்லாரும். நம்ம பண்ண விநாயகருக்கு அழகாக காய்கறியாலே நம்ம அலங்காரம் பண்ணலாம், சீக்கிரமாக பண்ணிடலாம் அப்படி ஹாசினி கிட்டேயும் பண்டிதர்கிட்டையும் சொன்னா வெண்ணிலா. 3 பேரும் சேர்ந்து மறுபடியும் அழகான பொம்மைகளை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் மறுபடியும் தள்ளு வண்டியில் வச்சு விற்க போனா வெண்ணிலா. பண்டிகை சமயம்ன்றதுனால அவங்க செஞ்ச எல்லா மண் பொம்மைகளையும் விற்று போயிடுச்சு. எல்லார் வீட்லேயும் வெண்ணிலா செஞ்ச பொம்மை இருந்தது. நல்ல லாபமும் வந்தது வெண்ணிலாக்கு. அந்த லாபத்தில் கொஞ்சம் காசை எடுத்து பண்டிதருக்கும் ஒரு பங்கை கொடுத்தா வெண்ணிலாவும் ஹாசினியும். அவங்க செஞ்ச பொம்மை இப்போ அந்த ஊரில் இருக்க எல்லார் வீட்லேயும் இருந்தது. ஒரு கதவு மூடினா இன்னொன்று கதவு திறக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மைன்னு புரிஞ்சுது வெண்ணிலாக்கு. அவங்க செஞ்ச மண் பொம்மையை அவங்க வீட்டில் வச்சு வெண்ணிலாவும் ஹாசினியும் கூட விநாயகர் சதுர்த்தியை சந்தோஷமாக கொண்டாடினாங்க.